இது மும்பையில் வசிக்கும் மேத்தா குடும்பத்தினரின் கதை. ரஜத் மேத்தா அவரோட குடும்பத்தினரை அவரோட பால்ய நண்பரான ஆஷிதோஷா அறிமுகப்படுத்த கூட்டிக்கிட்டு போறாரு. அவரு மால்வன்ல இருந்தாரு. ரஜத் மேத்தா இதுக்கு முன்னாடி மால்வனுக்கு போனதே கிடையாது. குடும்பத்தோட முதல் முறையா போறதுனால எந்த கஷ்டமும் இருக்க கூடாதுங்கிறதுக்காக அவர் ஒரு டிரைவரையும் ஏற்பாடு செஞ்சாரு. அவருக்கு மால்வன் போற வர்ற வழி நல்லா பரிச்சயமானதா இருந்தது. கொஞ்சம் வண்டியை பார்த்து ஓட்டுப்பா. என்ன சார், நான் என்ன பண்றது? எவ்வளவு பள்ளம் இருக்கு பாருங்க. அதிகம் பள்ளம் இருக்கிறதுனால தான் சொல்றேன், வண்டியை கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. மால்வின் போறதுக்கு வேற எந்த வழியும் இல்லையா? வேற எந்த வழியும் இல்லையே மேடம், அதனாலதான் இந்த வழியா போறோம். இல்லைன்னா எனக்கு மட்டும் இந்த மாதிரி வழியில போகணும்னு ஆசையா என்ன? This holiday was a bad idea. Yes mom. பாருங்க, இந்த இடத்துல நெட்வொர்க் கூட இல்ல. இதுக்கு போய் ஏன் சிரிக்கிற? இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்ப்பா? அர்ஜுன் சிரிக்காத. இல்ல இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அதுக்கப்புறம் வழி சரியாயிடும். இல்ல சார், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. போக போக இன்னும் மோசமா இருக்கும். ரஜத், நீங்க அசுதோஷ் கிட்டயாவது அட்லீஸ்ட் நம்ம வரது சொல்லிருக்கணும்ல. ஐ மீன், ஒருத்தங்க வீட்டுக்கு செல்லாம கொள்ளாம போறது எவ்வளவு ஆடா இருக்கும். ராக்கி, அசுதோஷ் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தான். அவன் ரொம்ப நாளா என்கிட்ட உன்னோட ஃபேமிலியை கூட்டிட்டு வா, உன் ஃபேமிலியை கூட்டிட்டு வா, உன் ஃபேமிலியை சந்திக்கணும்னு சொல்லிட்டு தான் இருந்தான். ஓகே, அவர் மும்பை வந்திருக்கலாம்ல. why we going there? Oh come on Rocky, we are going to have fun. நம்மளோட மும்பை எப்பயும் பரபரப்பா தான் இருக்கும். இங்க பாரு, எவ்வளவு அமைதி, எவ்வளவு கிரீனரின்னு. அதோட நம்மளோட குழந்தை கூட வில்லேஜ் லைஃப் பார்த்ததே கிடையாது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அப்பா, ஏன் இன்னும் வில்லேஜ் வரல? விடுறதுக்குள்ள வில்லேஜ் கண்டிப்பா வந்துரும். இப்போ நீ போய் தூங்கு. சரி. போகிறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்பா? இன்னொரு 1.5 மணி நேரம் ஆகும் சார். ஓ காட். என்னாச்சு? என்னாச்சு? அட என்னப்பா, என்னாச்சு சொல்லு. Just go and check. என்னாச்சுப்பா? சார், இன்ஜின் சூடாயிடுச்சு சார். ரேடியேட்டருக்கு தண்ணி ஊத்தினா சரியாயிடும் சார். அர்ஜுன், அர்ஜுன், அர்ஜுன் வண்டியில வந்து உட்காரு. இந்த பையன் யார் பேச்சும் கேட்க மாட்டான். ராஜத், 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 ராஜத். அர்ஜுன், இட்ஸ் நாட் ஃபன்னி. வண்டியோட இன்ஜின் சூடாயிடுச்சு. நான் டிரைவர் கூட போய் தண்ணி கொண்டு வந்துறேன். சரி, நீங்க எதுக்காக போகணும்? டிரைவர் போய் தண்ணி கொண்டு வர போறாரு. அவனை நம்பி நம்ம விட்டோன்னு வச்சுக்கோ, இங்கேயே பொழுது விடிஞ்சிரும். நான் விடிற வரைக்கும் வெயிட் பண்றதா இல்ல. சீக்கிரம் வந்துருங்க ப்ளீஸ். சார், போலாமா? இங்க பாரு, நீ வண்டியை நல்லா லாக் பண்ணிக்கோ. யா, நான் சீக்கிரம் வந்துடுறேன். கம் பேக். யா.
இந்த இடத்துல ஒரு வினோதமான அமைதி இருந்தது. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் சுத்து வட்டாரத்துல மனுஷங்களே தென்படல. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் விவசாயிங்க ரோட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் உட்காந்துருப்பாங்க, அவங்களையும் காணோம். இதை எல்லாத்தையும் பார்த்த பிறகு எனக்கு இன்னும் மால்வினை நெருங்கலன்னு தோணுச்சு. இந்த எண்ணத்தினால இது எனக்கு பாதுகாப்பான இடம் இல்லைன்னு தோணுச்சு. எனக்கு சீக்கிரமே தண்ணி கிடைச்சோன்னு அந்த இடத்த விட்டு போயிடணும்னு நினைச்சேன். அரிஷியோர் இந்த வழியா போன நதி வரும்னு கொஞ்சம் கவனமா கேளுங்க சார். தண்ணி சத்தம் இந்த சைடு தான் கேக்குது. என் காதுக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்கல. நான் ராக்கியும் குழந்தைகளையும் தனியா விட்டு வந்திருக்க கூடாது. சார் கவலைப்படாதீங்க, நம்ம சீக்கிரமா அங்க போயிடலாம். அம்மா, யாரோ நம்மள முட்டின மாதிரி இருக்குல்ல? ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆகாது. அம்மா, உல்ஃப். ஸ்டாப் இட். அம்மா, எனக்கு உல்ஃப பார்க்கணும். அர்ஜுன், அர்ஜுன் உள்ள வா. அர்ஜுன், கம் இன்சைட் ரைட் நவ. அர்ஜுன், அர்ஜுன் வா. வெளியே யாருமே இல்ல, அவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னது அது? ஏதோ மிருகம் போல இருக்கு. ஆமா சார். போலாம் வா, சீக்கிரம். தண்ணிய பத்திரமா எடுத்துட்டு வா. அவசரத்துல கூட்டிட்டு போகுது, கஷ்டப்பட்டு கிடைச்சது. சரி சார். எதுக்காக நின்ன? சார் சார் ஓடு. சார், எங்க சார்? போயிட்டாங்க. எங்க போனாங்க? தெரியல, போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். விமல்! 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 விமல்!
தண்ணி தண்ணி Open the door, damn it! ரஜித் ரஜித் உங்களுக்கு ஒண்ணு இல்லையே இங்க என்னாச்சு? அப்பா யாரோ வந்து எங்களை இடிச்சாங்க. அப்பா எங்களை ஏன்பா தனியா விட்டுட்டு போனீங்க? ரஜித் we have to go from here. எங்களை தாக்குற முயற்சி நடந்துச்சு. ஆனா யாரு? அப்பா அது ஒரு wolf தான். அது நம்ம காரோடைய விண்டோல ஸ்கிராட்ச் மார்க் பண்ணிடுச்சு. ரஜித் we have to leave from here. டிரைவர் எங்க? அவனுக்கு ஒரு லிஃப்ட் கிடைச்சது, கிளம்பி மால்வன் போயிட்டான். What? அது ஏதோ there was an emergency, okay? You wait. என்னாச்சு? Oh God. சாவி டிரைவர் கிட்டே இருக்கு. எங்களுக்கு நடந்த பிரச்சனைய நான் ராக்கி கிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா அவ கவலைப்படக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். எக்காரணத்தை கொண்டும் அவளோ என் குழந்தைகளோ இந்த தாக்குதல் ரொம்ப ஆபத்தானதுன்னு, உயிரே போயிரும்னு அவங்களுக்கு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா நானே என் கண்ணால அந்த மிருகம் விமலை இழுத்துக்கிட்டு போறத நான் பார்த்தேன். எனக்கு எப்படியாவது அந்த இரவு பொழுத கழிச்சணும்னு தோணுச்சு. அதனால நாங்க எல்லாரும் ராத்திரி முழுக்க கார்லே இருந்துடலான்னு நினைச்சோம். ஒருவேளை மறுநாள் காலையில ஏதாவது எங்களுக்கு உதவி கிடைக்கணும்னு நம்பினோம். Oh my God. நம்ம கிராமத்துக்கிட்டே இருந்தோம். என்னங்க இது? இந்த கதவை எப்படி மூடி வச்சிருக்காங்க? சரி, யாராவது உள்ள இருக்காங்களான்னு பார்க்கலாம். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ, இங்க பாருங்க, எங்களுக்கு உங்க உதவி தேவை. யாராவது இருக்கீங்களா? உள்ள யாராவது இருக்கீங்களா? சரி, வா, அங்க போய் பார்க்கலாம்.
எங்கேயும் பூட்டு போட்டிருக்க. அப்பா இங்கேயும் பூட்டு போட்டிருக்கு. எதிர் வீடும் பூட்டிதான் இருக்கு. என்ன இது? எல்லார் வீடும் ஏன் இப்படி பூட்டி இருக்கு? ஒருவேளை இந்த மிருகங்கள் பயத்தினால எல்லாரும் அவங்கவுங்க வீட்டை நல்லா பூட்டு போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ராஜத், மிருகங்களுக்கு அந்த லாக்கை உடைக்க தெரியாதா? ஐம் ஷூர் வேற ஏதோ விஷயம் இருக்கு. கிராமமே காலியா இருக்கிற மாதிரி இருக்கு. There's nobody here. யா, இந்த பக்கம் போய் பார்க்கலாமா? வாங்க. அப்பா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. தாகமா இருக்கா? சரி வாங்க போய் பார்க்கலாம். போலாம் வாங்க. அப்பா ஆ, நேத்து ராத்திரி யாராவது நம்மள அட்டாக் பண்ணாங்களா? அட்டாக் பண்ணாங்களா? அது ஏதாவது ஒரு டாகா இருக்கும். டாக்ஸ் தான் முன்ன பின்ன தெரியாத ஆளுங்களை பார்த்தா குலைக்கும். அப்பா, டாகோட கால் அவ்வளவு பெருசா இருக்காது. நான் மெஷர் பண்ணி பார்த்தேன். காரோடைய விண்டோல பெரிய பெரிய ஸ்கிராட்ச் மார்க் இருந்ததுப்பா. சரி வா போய் பார்க்கலாம். எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த கிராமமே காலியா இருந்தது. ஏதோ பிரச்சனைனால அந்த கிராமத்துக்காரங்க எல்லாருமே ஊரை காலி பண்ணி போயிட்டாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. கிராமத்தை பார்த்துட்டோன்னு நான் சந்தோஷப்பட்டது எல்லாமே வீணா போயிடுச்சு. பசங்க சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டாங்க. அது மட்டும் இல்ல, ராத்திரி முழுக்க கார்ல இருந்து உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் கிராமத்துக்கு நடுவுல எங்களுக்கு ஒரு கிணறு தெரிஞ்சது. அங்க பாரு, ஏதோ கிணறுன்னு நினைக்கிறேன். கிணறா? அம்மா, என்னாச்சு சாக்ஷி? அங்க ராஜத், என்னாச்சு? ராஜத், அங்க பாருங்க. Oh my God. ராஜத், வாங்க இங்க இருந்து போயிடலாம். வாங்க ராஜத், இங்க இருந்து போயிடலாம். வாங்க. ஒரு நிமிஷம். அப்பா கேஸ். Oh God. ராஜத், are you sure about this? சாவியை போய் எடுத்தே ஆகணும். ராஜத், be careful. பார்த்து. ஐயா. அழாத, ஒன்னும் ஆகாது, சரியா? ராஜத், be careful. சாவி. ஒண்ணு இல்ல, சரியாயிடும்.
அர்ஜுன் 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 ராஜன் பார்த்து அர்ஜுன் அர்ஜுன் ஓகே ராக்கி அர்ஜுன் எங்க என்ன என்ன சொல்றீங்க அர்ஜுன் எங்க அர்ஜுன் அர்ஜுன் சாக்ஷி நீங்க இரு, நான் வந்துடுறேன் அர்ஜுன் அர்ஜுன் நிலை எங்க போயிட்டு இருக்க அர்ஜுன் சாக்ஷி மம்மியா அர்ஜுனோ எங்க அப்பா அது அம்மாவும் அர்ஜுனோ எங்க அர்ஜுன் செத்து போயிட்டான் அடுத்து சாக போறது உன்னோட மனைவி என்னது சாக்ஷி மம்மியோ அர்ஜுனோ எங்க சாக்ஷி அர்ஜுனோ மம்மியோ எங்க அர்ஜுனோ மம்மியோ எங்கம்மா சொல்லு அர்ஜுனோ மம்மியோ எங்க இருக்காங்க எதையாவது சொல்லு அவங்க உங்களை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டாங்க அப்பா என் கூட வா வா வாமா வா வா அந்த கிணத்துல இருந்து நான் உயிரோட வெளியில வரமாட்டேன்னு எனக்கு தோணுச்சு. செத்து போன ஆளு எப்படி உயிரோட வந்தான்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என்ன நடந்ததோ என்னமோ, உண்மை என்னன்னா நான் தப்பிச்சிட்டேன். அடுத்ததா என்னன்னா என் குடும்பத்தினரை காப்பாத்தணும். அர்ஜுனும் ராக்கியும் எங்க போனாங்கன்னே தெரியல. அப்புறம் சாக்ஷியும் கூட ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ணா. எனக்கு கார் சாவி கிடைச்ச உடனே நான் என் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு அந்த கிராமத்தை விட்டு சீக்கிரம் போயிடணும்னு நினைச்சேன். வா சாக்ஷி. சாக்ஷி, நமக்கு அர்ஜுனும் மம்மியும் கிடைச்ச உடனே நம்ம எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம். சாக்ஷி வா. ராக்கி, அர்ஜுன்,
அர்ஜுன் எங்க போனா? அர்ஜுன் 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 Oh God அர்ஜுன் 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 இது அர்ஜுனுடைய கேமரா. என்ன விடு, சாக்ஷி எங்கூட வா. என்ன விடு, என்ன விட்டுடு, என்ன விட்டுடு, சொல்றத கேளு, சொல்றல, என்ன விட்டுடு, எங்கூட வா. என்ன வாமா. விட்டுடுன்னு சொல்றல, விட்டுடு, என்ன விட்டுடு, என்ன விட்டுடு, தேங்க் காட். எங்களுக்கு உதவி செய்யுங்க, என்ன விட்டுடு, எங்களுக்கு உதவி செய்யுங்க. விடு, என்ன விட்டுடு. அங்கேயே நில்லு. எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. நாங்க மும்பைல இருந்து வரோம். வர வழியில எங்களோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. பேசாத. இவன் சொல்ற எந்த வார்த்தையும் நம்பிடாதீங்க. இங்க பாருங்க, என் மனைவியும் என்னோட குழந்தையும் ஆபத்துல இருக்காங்க. எங்களுக்கு உங்களோட உதவி கண்டிப்பா தேவை. உங்களுக்கு நான் கண்டிப்பா உதவி செய்யறேன். இந்தா. ரத்தம். ரத்தமா? ரத்தம். அட, இவன் மனுஷன். என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. நாளைக்கு என்ன ஒண்ணு செய்ய முடியாது. என்ன விட்டுடு, விடுன்னு சொல்றேன்ல. என்ன விட்டுடுங்க, நாளைக்கு என்ன ஒண்ணு செய்ய முடியாது. என்ன விட்டுடு, என்ன விட்டுடுங்க, விட்டுடு, விடுன்னு சொல்றேன்ல. விடு, விடு, என்ன ஒண்ணு பண்ண முடியாது. சாக்ஷி, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தெரியாம உன்னை நான் ஒரு துஷ்ட ஆத்மான்னு நினைச்சிட்டேன். அது மனுஷ ரூபத்துல எங்களை அழிக்க வந்திருக்குன்னு நினைச்சேன். துஷ்ட ஆத்மாவா? பாபா, இங்க என்ன நடக்குது? இது என்ன இடம்? ஒவ்வொரு வருஷத்திலையும் 2 நாட்கள் துஷ்ட ஆத்மாக்கள் இந்த கிராமத்தை அவங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கும். ஓ, அதனாலதான் இந்த கிராமமே காலியா இருக்கா? நாளைக்கு காலையில கிராமத்துக்காரங்க எல்லாம் திரும்பி வந்துருவாங்க. இன்னைக்கு 2வது நாளோட கடைசி ராத்திரி. ரொம்ப பயங்கரமானதா இருக்கும். நாளைக்கு காலையில எல்லாம் சரியாயிடும். பாபா, என் பொண்ணுக்கு என்ன இருக்கு? துஷ்ட ஆத்மாவும் பொண்ணோட உடம்புக்குள்ள பிரவேசிச்சிருக்கு. நீ ஒன்னும் பயப்படாத. இப்ப அவ நல்லா இருக்கா. நீ எங்க போற? பாபா, என் மனைவியும் என் பையனும் இந்த கிராமத்துல தான் இருக்காங்க. நான் போய் அவங்களை தேடி கண்டுபிடிக்கணும். பைத்தியக்காரத்தனமா இருக்கு. கண்டிப்பா நீ நினைச்ச மாதிரி அவங்க கிடைக்கவே மாட்டாங்க. பாபா, நான் என்னோட கடமையை செய்யணும்னு நினைக்கிறேன்.
அதுக்கப்புறம் எல்லாமே கடவுளோட விருப்பம். ஆனா நான் திரும்பி வர வரைக்கும் நீங்க தயவு செஞ்சு என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கணும். இங்க பாரு, அந்த இடத்துல யோகிகளை பார்த்தோன்னே எனக்கு புது தைரியம் வந்தது. என் பொண்ணு பாதுகாப்பா இருந்தா, ஆனா நான் என்னோட பையனையும் மனைவியும் தேடணும்னு போயிட்டேன். பாபாவோட வார்த்தையில கேட்டு நான் ரொம்ப ஆடி போயிட்டேன். இருந்தாலும் அர்ஜுனும் ராக்கியும் ஏதோ ஆபத்துல அவங்க 2 பேரும் இருக்காங்கன்னு அவங்களுக்கு என் உதவி வேணும்னு தோணுச்சு. நான் என் மனசுல கடவுளோட பெயரை உச்சரிச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த கிராமத்துக்குள்ள போனேன். அர்ஜுன், 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 அர்ஜுன். அர்ஜுன், அர்ஜுன். அர்ஜுன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் எவ்வளவு நேரமா உன்னை தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? அர்ஜுன், அர்ஜுன், அர்ஜுன். யாரது? யாரது? அர்ஜுன், காப்பாத்துங்க. அம்மா, அர்ஜுன். இங்க இருந்து போயிடலாம். வா, பாத்து அம்மா. அர்ஜுன், பொடி. ராக்கி, நீங்க இங்க வந்து எப்படி மாட்டிக்கிட்டீங்க? இங்க இது வருதுங்க. அர்ஜுன மேல தூக்கி விடு. அர்ஜுன், கம் ஆன். சீக்கிரம் வா, மேல வா. கம் ஆன் அர்ஜுன். ராக்கி, நீ வா. பாத்து வா. கைப்பிடி. Don't worry. Don't worry அர்ஜுன். Don't worry. கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். உங்க 2 பேருக்கும் ஒன்னாகல. நான் ரொம்ப நேரமா உங்களை தேடிக்கிட்டு இருந்தேன். சாக்ஷி எங்க ராஜத்? அவளை பத்தி நீ கவலைப்படாத. சாக்ஷிய நான் தான் சில பேர்கிட்ட அவளை விட்டுட்டு வந்திருக்கேன். She is quite safe. ராஜத், are you sure? அங்க சில பேர் இருந்தாங்க, அவங்க கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன். இங்க இருந்து போயிடலாம் வாங்க. வாங்க, மூவ் ஃப்ரம் ஹியர். இங்க இருந்து போயிடலாம் வாங்க, சீக்கிரம் வாங்க. எனக்கு ஒண்ணு இல்ல. அர்ஜுனை கூட்டிட்டு போ. நான் வரேன். முடியாதுப்பா, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டோம். அர்ஜுனை பத்தி யோசி. இங்க இருந்து போயிடு. இல்ல ராஜித், முடியாது. வாங்க, கூட வாங்க. அப்பா நம்மள அவங்க கொன்னுடுவாங்க. ஒண்ணு இல்லப்பா, ஆகாது. ஒண்ணு ஆகாது, பயப்படாத. சீக்கிரம் வாங்க, உள்ள வாங்க. அட சீக்கிரம் வாங்க. என்னால ரொம்ப நேரத்துக்கு கதவை திறந்து வைக்க முடியாது.
ரஷித் இப்ப என்ன பண்றது? நம்ம உள்ள போலாம் நீங்க உள்ள போங்க சீக்கிரம் சீக்கிரம் போங்க ஓடி வாங்க சீக்கிரம் ஓடி வாங்க 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 உள்ள வாங்க வந்துருங்க சீக்கிரம் வாங்க 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 நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இனிமே யாரும் வரமாட்டாங்க. நான் காலையில இருந்து உங்களையே தான் கவனிச்சிட்டு இருந்தேன். அப்ப நான் எதுக்காக நீங்க எங்களுக்கு உதவி செய்யல? எனக்கு முழுசா நம்பிக்கை வர வரைக்கும் காலையில இருந்து காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க எல்லாருமே மனுஷங்க தான். அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த கிராமம் கடந்த 300 வருடங்களா ஒரு சாபத்துல திண்டாடிக்கிட்டு இருக்கு. 300 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கிராமத்துல ஒரு மனசாட்சியே இல்லாத ஒரு ராஜா ஆண்டுகிட்டு இருந்தான். அவனோட அந்த கெட்ட பார்வை நாட்டாமையோட பொண்ணு மேல இருந்தது. ஒரு நாள் அந்த ராஜா சிப்பாயிங்க கிட்ட அந்த நாட்டாமையோட பொண்ண போய் தூக்கிட்டு வர சொல்லி ராஜா கட்டளை இட்டாரு. கிராமத்துக்காரங்க இதை எதிர்த்தாங்க. அந்த கிராமத்துக்காரங்களுக்கும் சிப்பாய்களுக்கும் 2 பகல் 2 ராத்திரி யுத்தம் நடந்துகிட்டே இருந்தது. கிராம மக்களால அந்த சிப்பாய்களை எதிர்த்து போராட முடியல. கிராமத்துக்காரங்க எல்லாரும் கொல்லப்பட்டாங்க. உயிர் பொழைச்சவங்களெல்லாம் துடிக்க வச்சு அவங்களையும் கொன்னுட்டாங்க. அந்த ஊரே சுடுகாடு மாதிரி ஆயிடுச்சு. கிராமம், மிருகங்கள், காடு, அன்னையிலிருந்தே அந்த ஆத்மாக்கள் வருஷா வருஷம் 2 பகல் 2 இரவுக்கு இந்த கிராமத்தை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி செய்யறப்போ கிராமத்துல இருக்கிற ஆளுங்க எல்லாருமே அந்த சிப்பாய் மாதிரி தான் கண்ணுக்கு தெரிவாங்க. ஏன்னா அவங்க தான் அவங்க எல்லாரையுமே சாவடிச்சது. அவங்க எல்லாரையுமே கொன்னுடுவாங்க. இந்த காரணத்துக்காக தான் ஒவ்வொரு வருஷமும் கிராமத்துக்காரங்க 2 பகல் 2 இரவு முடிகிற வரைக்கும் இந்த கிராமத்தை விட்டு வெளியில இருந்துடுறாங்க. பாபா, அப்ப நீங்க எல்லாரும் எதுக்கு கிராமத்தை விட்டு வெளியே போகல? இந்த பாருப்பா, இப்ப எங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. நாங்க வாழ்றதும் சாவுறதும் ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த பாருப்பா, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வீடு புனிதமானது. நம்ம இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பா இருப்போம். இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரிய உதயம் ஆக போகுது. சூரியன் உதயமான உடனே எல்லாம் சரியாயிடும். ரஜித், சாக்ஷி எங்க? அகோரிகள் கிட்ட இருக்கா. விடிஞ்சதும் நம்ம அவளை அங்கிருந்து கூட்டிட்டு வந்துடலாம். நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? பாபா, என்னோட பொண்ணு கிராமத்துக்கு வெளியே இருக்கிற அகோரிகளோட கூடாரத்துல இருக்கா. அவளோட உடம்புக்குள்ள துஷ்ட ஆத்மா பிரவேசிச்சிருக்கு. அந்த அகோரிகளோட ஆசீர்வாதத்துல அவ இப்ப நல்லா இருக்கா. ஐயோ, அவங்க ஒண்ணு நல்ல அகோரிகள் இல்ல, அவங்க கெட்ட அகோரிங்க. அவங்க ஒவ்வொரு வருஷமும் இங்க அவங்க சக்திகளை அதிகரிக்கவும் துஷ்ட ஆத்மாக்களை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கும் இங்க அவங்க வருவாங்க. எனக்கு பயமா இருக்கு. எங்கேயாவது அவங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக உங்களுடைய பொண்ணை அவங்க பயன்படுத்திக்க போறாங்க. நானே என் பொண்ணை அந்த அகோரிங்க கிட்ட விட்டு வந்தேன். ஆனா என்ன நானே இது திட்டிக்கிற நேரம் இல்ல. ஆனா அந்த அகோரிங்க கிட்ட இருந்து என் பொண்ணை காப்பாற்றணும்னு தோணுச்சு. இன்னும் விடியறதுக்கு கொஞ்ச நேரம் பாக்கி இருந்தது. அது மட்டும் இல்ல, ஆத்மாக்கள் வெளியில ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தது. பத்தாவதுக்கு என் பொண்ணு வேற அகோரிங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்தா. நான் எது செய்யறதா இருந்தாலும் உடனே செய்ய வேண்டியதா இருந்தது.
எல்லாம் சரியா இருக்கும். வெளியே எந்த ஆபத்தும் இருக்கிற மாதிரி தெரியல. இப்ப நீ போலாம். ரஜத், நான் உங்க கூட வரேன். இல்ல, நீ இங்கே இருந்து அர்ஜுனை பாத்துக்கோ. நான் போய் சாக்ஷியை கூட்டிட்டு வந்துடுறேன். இந்தா. இது என்னது பாபா? ஒருவேளை இது உனக்கு உதவியா இருக்கலாம். ரொம்ப நன்றி. பார்த்து போயிட்டு வாங்க. என்ன விட்டுடுங்க. சத், என்ன விட்டுடுங்க. சத், சல், சல். என்ன விட்டுடுங்க. சரியான நேரம் வந்துருச்சு. எல்லா ஆத்மாக்களையும் இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள பிரவேசிக்க செய்யலாம். எல்லா ஆத்மாக்களையும் இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள கைது பண்ணி வைக்கலாம். அதோட நம்ம வேலையெல்லாம் சித்தியாகும். குருஜி, இந்த அப்பாவி பொண்ணோட உடம்பு இந்த துஷ்ட ஆத்மாக்களை தாங்குமா? வெறும் 1 வருஷத்துக்கு தான். அந்த 1 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குருஜி, நாம அதுக்கப்புறம் இன்னொரு அப்பாவி பொண்ணோட உடம்ப தேடி கண்டுபிடிச்சுக்கலாம். காரியங்களை ஆரம்பிங்க. அவனை புடிங்க. எங்க அப்பாவை ஒண்ணு பண்ணாதீங்க. விடுங்க, விடுங்க. நீங்க எல்லாரும் என் பொண்ணை என்ன பண்றீங்க? நான் ஒரு பெரிய மகான் ஆகணும்னு நினைக்கிறேன். உனக்கு ஒண்ணும் தெரியாது.
இந்த காரியங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பொண்ணு பெரிய சக்திசாலியா மாறிடுவா. இங்க பாரு, நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன், எங்களை போக விடு ப்ளீஸ். அட பைத்தியமே, இந்த தேவிக்காக எங்களை போய் கையெடுத்து கும்பிடுற? நாங்க எல்லாருமே இந்த தேவி முன்னாடி தலை வணங்கி நிக்கிறோம். காரியங்களை சீக்கிரமா தொடங்குங்க. ஹேய், தா. ஒருவேளை இது உனக்கு உதவியா இருக்கலாம். அப்பா, சாக்ஷி, நான் வந்துட்டேமா, நான் வந்துட்டேன். பயப்படாத, எல்லாம் சரியாயிடும். ரஜத், அப்பா, சாக்ஷி, ரஜத், ரஜத், are you okay? அம்மா, எங்க பேரனாமல் எக்ஸ்பர்ட் வீணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, ஆத்மாக்கள் உலகத்துல நல்ல ஆத்மாக்களும் இருக்கு, கெட்ட ஆத்மாக்களும் இருக்கு. இந்த மால்வினுங்கிற இடத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஆத்மாக்கள் எல்லாம் அவங்க உலகத்தை விட்டு நம்ம இடத்துக்கு வர ஆரம்பிக்குது. சில ஆத்மாக்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்துல மட்டும்தான் வரும். இன்னும் சில ஆத்மாக்கள் எப்பவுமே அதே இடத்துல இருக்கிறத நம்மளால உணர முடியும். மால்வினும் இந்த மாதிரி ஆத்மாக்களோட ஆக்கிரமிப்புல இருக்கிற ஒரு ஊர். அத டைம் ராப் இன் பிரிண்டிங்னு சொல்லுவோம். ஒருவேளை நம்ம இந்த மாதிரி ஆபத்துல மாட்டிக்கிட்டோம்னா முன் ஜென்மத்துல செஞ்ச நல்ல கர்மா நம்மளை காப்பாத்தும். அது எந்த ரூபத்துல வேணாலும் நம்ம முன்னாடி வந்து நிற்கும். இந்த கதையில ஒரு வயதானவரோட ரூபத்துல வந்தது. பூர்வ ஜென்மத்துல ரஜத் செஞ்ச நல்ல கர்மா தான் அவர் குடும்பத்தை காப்பாத்தி இருக்கு.